ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு அமுமாஸ் ஹனி ட்ராப்ஸ். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். பஃபல்லோ எல்லாருக்கும் தெரியும், எருமை. கவ், பசு. எருமை ஒரு நாள் நினச்சிதான், ஏன் பசுவை ஒண்டி எல்லாரும் பூஜைக்கு அழிச்சின்னு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லையே அப்படின்னு. அப்போது நேராக பசுக்கிட்ட கேட்டவுடனே பசு சொல்லிச்சான், பிகாஸ் ஆஃப் யுவர் பேட் ஹேபிட்ஸ். என்ன ஹேபிட்னா, நீ சேத்துல புரள்ற, க்ளீனாக இருக்க மாட்டேங்கிற, ரொம்ப லேசியாக இருக்கிற, நான் சுத்தமாக இருக்கிறேன், நல்லா இதுவாக இருக்கிறேன், அதனால தான் அப்படின்னோடனே சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு எருமை மாடு ஒரு நாள் சேர இது பண்ணாமல் க்ளீனாக இருக்க பார்த்து தான். ஏன்னா அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சேத்துல உருண்டு புரண்டு அழுக்காக்கிடுச்சான். அப்புறம் வேணாண்டா, நம்மளுக்கு இந்த லைஃபு, நம்மளுக்கு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் நம்ம பேட் ஹேபிட்டுன்ற சேரு, இப்போ அதுதான் பொறாமை, திருடுறது, பொய் பேசுறதுலலாம் இருந்தோன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதே நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, குட் குவாலிட்டி எல்லாம் நம்ம நல்லது ஃபாலோ பண்ணால் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, இதுவாக இருக்காங்க. தேங்க்யூ வியூயர்ஸ். நீங்கள் எல்லோரும் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.